ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தால். குழந்தைக்கு உப்பு பருப்பு சாதம் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கலாம். பருப்பு நான் ஊற வச்சு கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் முந்திரியும் பின்ன சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம், கடுகு, பச்சை மிளகா, உப்பு. இது நான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு கொடுக்க போகிறேன். உப்பு நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன். வாங்க இதில் பார்க்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பருப்பு கழுவி வச்சனால அதுலேயே உப்பு போட்டு வச்சிட்டேன் தேவைப்படுற அளவுக்கு. அதனால் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் கழுவி அடுப்பில் வச்சனால லைட்டாக ஈரம் இருக்கிறனால இப்படி இருக்குது. குக்கர் நல்லா காஞ்சோன்னா நீங்கள் நெய்யில் செய்கிறதுனாலும் செஞ்சு கொடுங்க. நான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு கொடுக்குறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, தேங்காய் எண்ணெய் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா தேங்காய் எண்ணெயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் தேங்காய் எண்ணெய் இந்த தடவை யூஸ் பண்ணுறேன். குக்கர் சூடாகிருச்சுன்னு நினச்சி நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றினோன்னே கடுகு போட்டேன். கடுகு பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவைப்படுற தண்ணி எடுத்து வச்சிடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சனால நான் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். வெங்காயமும் பூண்டும் நான் முழுசாகவே போட்டுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கடைய தான் போகிறோம். கடைஞ்சி தான் குழந்தைக்கு கொடுக்க போகிறனால நான் அப்படியே போட்டுட்டேன். முழுசாக வெங்காயம் பூண்டும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சீரகமும் முந்திரியும் போட்டுட்டேன். இது நல்லா வணங்கட்டும். முந்திரி நல்லா ப்ரௌனிஷாக ஆன பிறகு நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். நல்லா வணங்கட்டும். வணங்கின பிறகு நம்ம பருப்பு போட்டுக்கலாம். இதை நீங்கள் முந்திரி ஊற வச்சும் அப்படியே அந்த தண்ணியோடையே உள்ளே ஊற்றிக்கலாம். நான் அப்படியே போட்டுட்டேன். வணங்கட்டும்னு சொல்லி அப்படியே போட்டுட்டேன். இப்போ பருப்பும் உப்பும் போட்டு வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் மிளகா வேணும்னா மிளகா போட்டுக்கலாம். நான் மிளகா போடலை. ஏன்னா வெயில் தானே, ரொம்ப சூடு டைமுன்னு சொல்லிட்டு மிளகா போடலை. அப்படியே போட்டாலும் நான் ஒரு துளி பெப்பர் தூள் தான் போடுவேன். மிளகாவும் மிளகுத்தூளும் கொஞ்சம் குறைச்சிட்டேன். வெயில் டைம்னால குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கம்மி பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் அந்த பருப்பு கொஞ்சம் இருந்ததில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். லைட்டாக வேகட்டும்னு சொல்லி கிண்டி விட்டுட்டேன். இதை நல்லா கொதிச்ச பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு இந்த ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்றளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்பு குழந்தைக்கு ரொம்பவுமே நல்லது. பருப்பு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். பருப்புலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த நான்வெஜ்ஜு இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். 7 மந்த்ஸ்லேருந்தே நீங்கள் நான்வெஜ் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. முட்டை மட்டும் நீங்கள் 6 மந்த்லேருந்து கொடுக்க வேண்டாம். ஒரு வேளை உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். இது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் ரைஸ் உள்ளே போட்டுட்டு 5 விசில் விட்டேன். நல்லா வெந்திருந்துச்சு. குக்கர் திறந்து பார்க்கும்போது நல்லா வெந்திருந்துச்சு. அதை நல்லா கடைஞ்சி பாப்பாவுக்கு கையிலே ஊட்டி விட்டுட்டேன். ஏன் நம்ம இப்போ இனிமேல் கடைஞ்சி ஊட்ட போகிறோம்னா நம்ம அரைச்சி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது. இப்படி கொடுக்கும்போது தான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன கொடுத்தாலுமே அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் உடம்புல ஒட்டும்.